வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வர்த்தன் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, ஒரு புதிய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் இதில் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா, அன்றாட உழைத்து வாழக்கூடிய மக்கள் கூட ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஏன்னா நானும் வாழ்க்கையில் பணக்காரனாகி கோடீஸ்வரனாக வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கும். என்னன்னு கேட்டோம்னா, எனக்கு போதிய பணம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, எனக்கு யாருமே உதவி பண்ணலை, எந்த வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைகள் நிறைவேறாமே இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் கூட இதில் கோடீஸ்வரன் ஆறு கூட ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குன்னா அது எப்படி இருக்கும், அதை பற்றி பார்ப்போம். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா, கேரளாவில் ஒரு 120 வருஷமாக பாரம்பரியமாக சேன் ஆயுர்வேதா அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா, இந்த நவீன காலத்தில் வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே அவங்க மருந்து கொடுத்து அவங்கள குணப்படுத்தி லட்சக்கணக்கான பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த கம்பெனி புதுவிதமாக யோசித்தாங்க, இதை ஏன் உலகம் ஃபுல்லாக மக்களுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் ஏன் அவங்கள உயர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் உருவாகி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்காக அவாசோ வெல்பிங் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நம்ம சென்னையில் ஹெட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இது தமிழ்நாடு முழுவதும் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை பற்றி இப்போ பார்ப்போம், ஓகேங்களா. அவங்க ஒரு 7 வகையான இன்கம் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. இதில் இந்த வாய்ப்புக்குள்ளே வர்றதுக்கு என்ன சார் அப்படின்னா, ஃப்ரீயாகவே என்ட்ரியாக நீங்கள் வந்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக வந்தாலே ஐடி ஓப்பன் ஆகிரும், ஓகேங்களா. இதில் இன்கம் பற்றி ஒவ்வொன்றா சொல்லுவோம். முதல் இன்கம் பற்றி சொல்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் ஃப்ரீயாக என்ட்ரி பண்ணனால நீங்கள் பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை டிபி ப்ரைஸில், அதாவது டீலர் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் எம்ஆர்பி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ரீட்டைல் இன்கம். இது முதல் இன்கம். ரெண்டாவது இன்கம், இப்போ ஃப்ரீயாகவே ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்றைக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஐடி ஆக்டிவ் ஆகிரும். அப்படி ஐடி ஆக்டிவ் ஆகும்போது உங்களுக்கு 10% இன்கம் கொடுத்துட்றாங்க. மூணாவது இன்கம் எல்லாத்துக்குமே தெரியும், பைனரி பிளான். இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க. அவங்க ஃப்ரீயாகவே வரலாம். எப்போ 1500 1500க்கு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ 2 சைடும் உங்களுக்கு 10% இன்கம் கொடுத்துரும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 2 டீமில் எந்த டீமு உங்களுக்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்களோ அது பவர் ஆயிரும். அந்த பவர் கேரி ஃபார்வர்ட் ஆகி அது அமௌண்டாகவே ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் எப்போ டீம் வேலை செய்யுதோ அப்போ மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகி அந்த போனஸும் கொடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்காங்க. ரெண்டாவது பைனரி பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கீழே உள்ளவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ டீம் பெருசாகும். அப்போ உங்களுக்கு இன்கம் அதிகமாக கொடுக்கணும் இல்லையா, அப்போ இதில் டாப்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் இன்கம் 1500 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா டீம் பெருசாகும் போது, வால்யூம் அதிகம் போது, உங்களுக்கு மேட்ச் ஆகும்போது கம்பெனி நம்ம கூட இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கணுக்காக 50,000 வரைக்கும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. 4வது இன்கம் மேட்ரிக் இன்கம். அந்த மேட்ரிக்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 சம்பாதிக்கிங்க இல்லையா, 1500 ரூபாயிலிருந்து, அந்த வருட சம்பளத்திலேருந்து ஒரு 10% எடுத்து புதுவிதமாக யோசித்து ஒரு சேவிங் பிளான் மாதிரி எம்ஜி வேலெட்டில் பண்ணுறாங்க. அந்த எம்ஜி வேலெட்டில் வைக்கிறனால நீங்கள் ஒரு வேலை தான் பார்க்குறீங்க, ஒரு கல்லில் 2 மாங்காய், அந்த மாதிரி கணக்கு. ஒரே ஒரு வேலை பார்க்குறீங்க, அதில் உடைய வருமானத்திலேருந்து ஒரு 10% எடுத்து மேட்ரிக்ஸில் ரீபர்ச்சேஸை ஆக்டிவ் பண்ணுறாங்க 6000 ரூபா வரையும். அப்படி வரும்போது ஆக்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு இன்கம் 2000 ரூபா கிடைக்கும். எப்படி, நீங்கள் ஒரு வேலை தான் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் மேட்ரிக்ஸில் ஆக்டிவ் பண்ணும்போது, ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய 10% வச்சு உங்களுக்கு ஒரு அசட்டை உருவாக்கணும். ஏன்னா இந்த கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி உங்களை கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னுக்காக தான் அந்த பிளான். அப்போ உங்கள் கீழே உள்ளவங்க எல்லாருமே சம்பாதிச்சதுலேருந்து 10% எடுத்து அவங்க ஆக்டிவ் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு லெவலில் 3 பேர் ஆக்டிவ் பண்ணால் உங்களுக்கு 6000 ரூபா கிடைக்கும். 2வது லெவலில் 9 பேர் வந்துடுவாங்க, 18,000 ரூபா கிடைக்கும். 3வது லெவலில் 54,000 கிடைக்கும். 27 பேர் ஆக்டிவ் பண்ணாங்கன்னா 54,000 கிடைக்கும். இதை மாதிரி 10 லெவல் கொடுத்துருக்காங்க. இந்த 10 லெவல் எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா, 17,71,44,000 ரூபா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக அந்த பிஸ்னஸ் வாய்ப்பில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடியில் மட்டுமே 25 கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, மேட்ரிக்ஸில் பூஸ்டர் இன்கம் இருக்குது, அடுத்து ஜெனரேஷன் இன்கம் இருக்குது, ரிவார்டு அவார்டு இருக்குது. இதை பற்றி எல்லாமே பேசணும் அப்படின்னா ஒரே வீடியோவில் பேச முடியாது. நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் நேரடியாக இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கொடுக்குறேன். ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா,
இது வந்து மற்றவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்குது, மற்றவர்களுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொடுக்குது. அப்போ ஒரு குடும்பத்தை வாழ வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு புண்ணியம் சேரும். அதனால் அனைவரும் இணைந்து ஒன்று சேர்ந்து வேலை பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தவர்களை வாழ வைப்போம். இந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கிறனால இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் செல்வரத்தினம்.